ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஆரஞ்சு குரோமைடை பற்றியான ஒரு கேர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் சொல்லுங்கன்னு தான் சொல்லியிருந்தாரு. ஸோ நம்ம வந்து இதை கேர் வீடியோவாக போய் பார்த்துடலாம். அண்ட் இதில் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் நான் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். நம்ம சேனலை வந்து கீப் ஆன் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நம்ம வந்து ஆரஞ்சு குரோமைடை பற்றி பல வீடியோக்கள்லாம் போட்டிருப்போம். ஸோ இந்தியன் ஃபிஷஸ்லலாம், வைல்ட் சிக்லெட்ஸில், அதுக்கப்புறம் இந்தியன் ஸ்பீஷஸில், அப்புறம் தமிழ்நாட்டில் பார்க்கக்கூடிய மீன்களில் சொல்லி இந்த ஆரஞ்சு குரோமைடை வந்து நான் சொல்லியிருப்பேன். அண்ட் கைஸ், இந்த மீன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சில வீடியோவில் ஃபுல் ஆரஞ்சு கலரில் பார்த்துருப்பீங்க. சில வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் இருக்கும். ஸோ அப்படியே ஒரு எல்லோ கலரில் ஒரு ஆரஞ்சு கலந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கலரில் நீங்கள் வந்து இந்த சிக்லெட்டை பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா அக்வேரியமுக்குன்னு சொல்லி இந்த ஆரஞ்சு குரோமைடை பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆரஞ்சாக ஆக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைல்டு ஆரஞ்சு குரோமைடு பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்பாட் இருக்கும். ஸோ வந்து அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக எது வைல்டு எது அக்வேரியமுக்கானதுன்றதை நம்ம வந்து ஈஸியாக டிஃப்ரென்சேஷன் பண்ணிடலாம். ஸோ ரெண்டு வேறு வேறு பிஹேவியரில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. ரெண்டும் ஒரே பிஹேவியரில் தான் இருக்கும். எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. ஸோ இந்த மீனுக்கான மினிமம் டேங்க் சைஸ் பார்த்தீங்கனாலே 2 feet டேங்க் கொடுங்க. ஸோ 1 feet டேங்க்குக்கெலாம் இந்த சிக்லெட்டுக்கு வேணாம். ஆனால் இந்த சிக்லெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 inches வரைக்கும் வளரக்கூடிய மீன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஸ்விம்மிங்க்கும் ஆசைப்படும். இந்த சிக்லெட் உங்கள் டேங்க்கில் அங்கங்கே வரைக்கும் போயிட்டு வரும். ஸோ கொஞ்சம் பெரிய ஸ்பேஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த சிக்லெட்டை வந்து நீங்கள் பேராக கூட ஆட் பண்ணலாம். ஸோ கூட நீங்கள் ஒரு 2-3 பேரை சேர்த்து ஆட் பண்ணலாம். எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அடிச்சிக்கலாம் மாட்டாங்க. ஸோ ப்ரீடிங் டைமில் மட்டும் அந்த சண்டை வரும், அவ்வளோதான். அந்த சண்டை கூட அவ்வளோவா இருக்காது. ஸோ ஜஸ்ட்டு என்னோடய இடத்துக்கு வராது, என் குட்டியை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதுன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ டேங்க்கில் பார்த்தீங்கன்னா அக்வேரியம் பிளான்ட்ஸ், லைவ் பிளான்ட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்டு சப்ஸ்ட்ரேட் பார்த்தீங்கன்னா சாண்டு இல்லாட்டி சின்ன சின்ன கிரேவல் சிப்ஸ் இருக்கும் பாருங்கள், அது போடுங்க. இதுங்க வந்து ஸ்டாண்டை இல்லை சாயிலை டிப் பண்ணும். ஸோ என்னென்னா அதை டிப் பண்ணி ஒரு ஹோல் மாதிரி ரெடி பண்ணும். ஸோ அங்கே தான் வந்து ஹெக் லே பண்ணும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பெரிய கிரேவெல்லாம் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை நவுத்துறதுக்கு. அண்டு கொஞ்சம் ஸ்டோன்ஸ் எல்லாம் டேங்க்குள்ளே ஆட் பண்ணுங்கள். இல்லாட்டி அது ஸ்டோன்ஸ்குள்ளே போய் எக் லே பண்ணும். இல்லாட்டி ஸ்டோன்ஸ் கேப்பில் சொல்ல முடியாது, எங்கே தோணுதோ அந்த இடத்துல அது வந்து எக் லே பண்ணும். ஸோ நீங்கள் சும்மா வளர்க்க போகிறீங்கன்னா 2 மெயிலை சூஸ் பண்ணலாம். ஸோ எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் ப்ரீட் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். அண்ட் கைஸ், நீங்கள் வந்து பிளாக்கிஷ் வாட்டர் செட் பண்ணால் கூட இந்த சிக்லெட்டுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த சிக்லெட்டுக்கான செலினிட்டியோட லெவல் பார்த்தீங்கன்னா 1.005லேருந்து 1.008 pptக்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். கைஸ், எனக்கு வந்து இது பிளாக்கிஷ் வாட்டரில் எந்த அளவுக்கு பிபிடி வைக்கணும்னு தெரியாது. ஸோ நீங்கள் அதர் வீடியோஸ் பாருங்கள். ஸோ அவங்க எவ்வளோ சொல்கிறாங்கன்றத பார்த்துட்டு வைங்க. நான் வந்து இது வந்து பிளாக்கிஷ் வாட்டருக்கு இந்த அளவுக்கு வச்சா இதுக்கு கரெக்டாக இருக்குன்றது என் யூகத்தில் சொல்கிறேன். ஓகேங்களா? இது வந்து எவ்வளோ பிபிடியில் வைக்கணுன்றது எனக்கு தெரியல. அண்ட் கைஸ், இதுங்களுக்கு நல்ல ஒரு ஃபில்ட்ரு கொடுங்க. ஸோ தண்ணி எப்போவும் க்ளீனாக வச்சுக்கோங்க. ஸோ சிக்லெட்டுக்கு அது ரொம்ப முக்கியம். ஸோ நல்ல ஒரு ஆங்காங் ஃபில்ட்ரோ இல்லாட்டி ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரோ கொடுங்க. அண்ட் கைஸ், இந்த மீனை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பெராமீட்டர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை பார்த்துடலாம் வாங்க. ஸோ கைஸ், முதல்ல பிஹெச் லெவல் பார்த்தீங்கனாலே 7 to 8.5. வாட்டர் பார்த்தீங்கன்னா ஹார்டாக அக்ளைனாக இருந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் கைஸ், டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 23 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். இதால் 30 செல்சியஸ் வரைக்கும் டோலரேட் பண்ண முடியும். அண்டு டிடிஎஸ் லெவல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 250லேருந்து 350க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் இதில் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். மெயில் பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ஃபீமேலை கம்பேர் பண்ணும்போது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷனில் இந்த ஒரு வழி தான் இருக்குது. மற்ற எதுவும் எனக்கு தெரியல. இல்லை ஜெண்டரை வந்து கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம் கைஸ். ஸோ ஓகே கைஸ், மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். பை பாய்.